இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் கர்த்தரின் பார்வையில் தீமையானவற்றை செய்தார்கள். அதனால் கர்த்தர் அவர்களை 40 ஆண்டுகள் பெலிஸ்தியர்களின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது சோரா ஊரில் தான் வம்சத்தானாகிய மனோவா என்பவன் இருந்தான். அவன் மனைவி பிள்ளை பெறாதவளாக இருந்தாள். கர்த்தருடைய தூதன் அவளுக்கு தோன்றி, நீ கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெறுவாய். அவன் நசரேயனாக இருப்பான். திராட்சை ரசமோ திராட்சை பழமோ சாப்பிடக்கூடாது. தலைமுடியை ஒருபோதும் வெட்டக்கூடாது. பிணத்தை தொடக்கூடாது. அவன் தாயின் வயிற்றிலிருந்தே கர்த்தருக்கென்று ஒதுக்கப்பட்டவன். அவன் பெலிஸ்தியர்களின் கையிலிருந்து இஸ்ரவேலை விடுவிக்கத் தொடங்குவான் என்றார். மனோவாவும் அந்த தூதனை சந்தித்து பலி செலுத்தினார்கள். தூதன் நெருப்பில் ஏறி மறைந்தார். அவர்கள் இது கர்த்தரே என்று அறிந்து பயந்தனர். பின்பு அந்த பெண் ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். சிம்சோன் நன்றாக வளர்ந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மீது வந்து மகானேதான் எனும் இடத்தில் கிரியை செய்ய ஆரம்பித்தது. சிம்சோன் திம்னாத் ஊரில் ஒரு பெலிஸ்திய பெண்ணை பார்த்து, அவளை எனக்கு மணமுடித்து வையுங்கள் என்றான். அவன் பெற்றோர் எதிர்த்தாலும் வழியில் ஒரு சிங்கக்குட்டி கர்ஜித்தது. கர்த்தருடைய ஆவி அவன் மீது மிகவும் இறங்கியதால் வெறும் கையால் சிங்கத்தை இரண்டாக கிழித்தான். பின்னர் அதே வழியில் திரும்பி வந்தபோது சிங்க உடலில் தேன்கூடு இருந்தது. அவன் தேனை எடுத்து சாப்பிட்டான். திருமண விருந்தில் 30 பெலிஸ்திய இளைஞர்களிடம் விடுகதை போட்டான். உண்ணுபவனிடத்திலிருந்து உணவும் பலவானிடத்திலிருந்து இனிப்பும் வந்தது. அவர்கள் விடையறிய முடியாமல் அவன் மனைவியை மிரட்டி விடையை அறிந்தனர். சிம்சோன் கோபமடைந்து கர்த்தருடைய ஆவியால் அஸ்கலோனில் 30 பெலிஸ்தியர்களை கொன்று அவர்கள் உடைகளை கொடுத்தான். பின்னர் தன் மனைவியை விட்டு திரும்பினான். பின்னர் அவன் மனைவியை திரும்ப பார்க்கச் சென்றபோது அவள் வேறு ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தாள். கோபத்தில் 300 நரிகளை பிடித்து வாள்களில் தீப்பந்தம் கட்டி பெலிஸ்தியர்களின் வயல்களுக்கு தீ வைத்தான். பெலிஸ்தியர்கள் அவன் மனைவியையும் தகப்பனையும் தீக்கிரையாக்கினர். சிம்சோன் பழிவாங்கி தொடையெலும்பால் பலரை கொன்றான். யூதா மக்கள் அவனை கட்டி ஒப்படைத்தனர். கர்த்தருடைய ஆவி இறங்கியதும் கயிறுகள் தீர்ந்தன. கழுதை தாடை எலும்பால் 1000 பெலிஸ்தியர்களை கொன்றான். ஒரு நாள் காசா நகரத்தில் ஒரு விபச்சாரியிடம் இருந்தான். பெலிஸ்தியர்கள் வாயில்களை மூடினர். ஆனால் சிம்சோன் நள்ளிரவில் எழுந்து நகர வாயில்களையும் கம்பங்களையும் தூக்கி எபிரோன் மலைக்கு எதிரே வைத்தான். பின்னர் சோரேக் பள்ளத்தாக்கில் தெலிலாள் என்பவளை நேசித்தான். பெலிஸ்திய அதிபதிகள் அவளுக்கு 1100 வெள்ளி நாணயங்கள் தருவதாக சொல்லி அவன் வலிமையின் ரகசியத்தை அறிய சொன்னார்கள். தெலிலாள் 3 முறை கேட்டாள். அவன் பொய் சொன்னான். இறுதியில் உண்மையை சொன்னான். என் தலைமுடி ஒருபோதும் வெட்டப்படவில்லை. நான் தாயின் வயிற்றிலிருந்தே கர்த்தருக்கு நசரேயனாக ஒதுக்கப்பட்டவன். முடிவெட்டப்பட்டால் வலிமை போய்விடும். தெலிலாள் அவனை தூங்க வைத்து 7 சடைகளையும் வெட்டினாள். பெலிஸ்தியர்கள் வந்தனர். கர்த்தருடைய ஆவி இல்லாததால் அவனை பிடித்து கண்களை பிடுங்கி வெண்கலச் சங்கிலியால் கட்டி காசா சிறையில் அடைக்க வைத்தனர். ஆனால் அவன் தலைமுடி மீண்டும் முளைத்தது. பெலிஸ்தியர்கள் தாகோன் கோவிலில் பெரிய கொண்டாட்டம் செய்தனர். சிம்சோனை விளையாட்டுக்கு கொண்டு வந்தனர். அவன் 2 நடு கம்பங்களை பிடித்து கர்த்தரிடம் ஜெபித்தான். கர்த்தாவே, இனி ஒரு முறை எனக்கு வலிமை தாரும். பெலிஸ்தியர்கள் மேல் ஒரே அடியாக பழிவாங்க எனக்கு பலம் தாரும். கம்பங்களை இழுத்தான். கோவில் இடிந்து விழுந்தது. ஆயிரக்கணக்கான பெலிஸ்தியர்களும் சிம்சோனும் இறந்தனர். அவன் இறக்கும்போது கொன்றவர்கள் வாழ்நாளில் கொன்றவர்களை விட அதிகம். அவன் 20 ஆண்டுகள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். இதுதான் கர்த்தருடைய வார்த்தைப்படி சிம்சோனின் முழு கதை. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் தொடங்கி இறுதியில் கர்த்தரை நோக்கி ஜெபித்து முடிந்தது.